தலைவன் தலைவி விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய எதிர்பார்ப்புகள். ஏன்னா சிட்லப்பாக்கம் வரதராஜ தேட்டர் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ பெரிய எதிர்பார்ப்புகள் ஏற்படுச்சு. இந்த திரைப்படம் அதை நிவர்த்தி செஞ்சுதா இல்லையா அப்படின்றதான் இந்த விமர்சனத்தில் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இயக்குனர் பாண்டியராஜனுடைய திரைப்படங்கள் குடும்ப உறவுகளுடைய பெருமை பேசக்கூடிய திரைப்படங்கள் தான். இந்த திரைப்படம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு சிக்கல்களை பேச போகுது அப்படின்றதும், அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவுகளை எப்படி கையாளுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த திரைப்படம் பேசும் அப்படின்றது தான் ட்ரெய்லரில் நம்ம பார்த்தது. அதனாலே இன்று வேலை நாள் வெள்ளிக்கிழமை சிட்லப்பாக்கம் வரதராஜ தேட்டரே ஃபுல்லு. ஏன்னா இயக்குனர் பாண்டியராஜ் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அதுவும் இல்லாத நித்யா மேனன் அண்டு விஜய் சேதுபதி பேர், அதுவும் ஒரு காரணம். ரைட், எப்படி பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா விஜய் சேதுபதி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் அந்த கேரக்டர் பேசுகிற சில விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு ஏட்டிக்கு போட்டியே பேசுகிறது, இந்த காட்டுக்கத்தல், அது ஒரு சில இடங்களில் ஓகேவாக இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் அது ரசிக்க முடியல. சில இடங்களில் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறப்ப சின்ன சின்ன பஞ்சு பேசும்பொழுது ரொம்ப நல்லாவும் இருந்தது. மனைவியினுடைய பிரிவுக்கு அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நித்யா மேனன் கண்கள்லே பேசக்கூடிய ஒரு நடிகை. நிஜமாலுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் என்னென்னா, உப்பு பெறாத சண்டை அப்படின்னும் போது அப்படி தான் எல்லா வீட்லேயுமே சண்டைகள் நடக்கும் அப்படின்னாலும் கூட படம் நெடுகளுமே அந்த விஷயங்கள் அப்படின்னும் போது நாயகனும் நாயகமே படம் ஃபுல்லுமே கத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பட்டுச்சு. ஆனால் தியேட்டர் சிரிக்குது. பொதுவாக எல்லாருடைய ரசனையும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனாலும் தியேட்டர் நிறைய இடங்களில் பஞ்சுக்கெலாம் சிரிக்குது. முக்கியமாக சொல்லணும்னா, இந்த படத்தை தாங்கி நிற்க வைக்கிறதே யோகி பாபு தான். உண்மையிலே மனுஷன் அங்கங்கே கொடுக்குற பஞ்ச் லைன் தான் இந்த படத்தை தாங்கி நிற்குதுன்னு சொல்லுவேன். நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்து முடிங்க. யோகி பாபு மட்டும் இல்லைன்னு வச்சுக்காங்களேன், அந்த ரிலீஃப் மட்டும் இல்லைன்னா படம் உண்மையிலே உட்கார முடியாதுன்ற லெவலில் தான் போயிருக்கோம். காரணம் என்னென்னா, ஒரு சண்டை திரும்ப அதே விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கும்பொழுது, ஏன்னா நம்மளுக்கு காரணம் என்ன, சண்டைக்கான காரணம்ன்றது கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சண்டைக்கான காரணம் அப்படின்றது கொஞ்சம் வலுவாக இருக்கணும். சரி, உப்பு பெறாத சண்டை தாங்க, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வருது, கரெக்ட், நியாயம். ஆனால் ஒரு திருமணம், ஒரு கல்யாணம், ஒரு காதல் அப்படின்னும் போது அதுக்கு வலுவான காரணம் வேணும் இல்லையா? 10வது ஃபெயிலுன்னு சொல்கிறாங்க, ருசிக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் கூட ஓகேனாலும் கூட அதன் பிறகு வர்ற அந்யோன்யம், அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப போலித்தனமாக இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. நிறைய பேர் கனெக்ட் ஆகலாம், ஏன்னா எனக்கு பட்டது தான் நான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் மற்றவங்களோட ரசனையை நான் குறைச்சி சொல்ல விரும்பல. தியேட்டர் ரசிச்சுது, அது மாற்று கருத்து இல்லை. ரைட், படத்துடைய பாயிண்ட் என்ன அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி ஆர்கே வேலு, செம்பன் வினோத், சரவண, யோகி பாபு, காளி வெங்கட் இப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் படத்தில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் திரும்ப ஒரே சண்டை, அந்த சச்சரவுகள் இதா மாதிரியான விஷயமே போயிட்டுருக்கு. இதில் பாயிண்ட் என்னென்னா, எனக்கு நல்லாவே தெரியுது தன்னுடைய சண்டை யாரால் வருது அப்படின்றதையும், அது அம்மாவால் மட்டும்தான் சண்டை வருது, நாத்தனாரால் மட்டும்தான் சண்டை வருது அப்படின்றதையும். இந்த படம் ஏன் மற்றவங்களாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஏன்னா இது பெரும்பான்மையான குடும்பங்களில் திருமணத்துக்கு பிறகு மாமியாராலையும் நாத்தனாராலையும் தான் அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை வருது. இதை கணவனுக்கு தெரிந்தாலும் கூட நிறைய தமிழ்நாட்டு கணவர்கள், இந்திய கணவர்கள் கண்ணும் காணாமல் போகிறது தான் பிரச்சனையுடைய அடிநாதமே. அதே மாதிரி அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா, பொண்ணோட சைட்லையும் பார்த்தீங்கன்னா, அம்மாக்காரிங்க உட்காந்து ஏற்றி விடுற விஷயங்கள்னு இந்த இந்திய குடும்ப உறவுகளை சுக்குநூறாக ஆக்கிறதுல யாருன்றத படத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் நாயகன் இதை தட்டி கேட்டிருந்தா படம் 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஆனால் இழுன்னு இருக்கிறதே நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வருது. அது மட்டும் கிடையாது, நாயகனுக்கு எங்கே சண்டையினுடைய அந்த பாயிண்ட், மையப்புள்ளி எங்கே இருக்குன்றது நல்லாவே தெரியுது. அப்படி இருந்து ஏன்டா அவ்வளோ தூரம் எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் வருது. டெக்னிக்கலாகவும் படம் ஸ்ட்ராங்கு தான். காரணம் எம் சுகுமார் தான் படத்துக்கான ஒளிப்பதிவு. ஹோட்டலில் இருக்கிற டேபிள் எல்லாத்தையும் தலைகீழ கவுத்து போட்டு அதில் அகல் விளக்கு ஏற்றி வைக்கிற ஷாட், அந்த மாதிரியான நேரங்கள், சண்டை காட்சிகளுக்கான லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அவருடைய பாட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். சந்தோஷ் நாராயண ஒரு பாட்டு நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்னா, ஒரு ஃபஸ்ட்டு சீனே ஒரு கருப்பண்ணசாமி கோயிலேருந்து ஆரம்பிக்குது. அதன் பிறகு இந்த இடத்துல எங்கே ட்விஸ்ட் வருது அப்படின்னா, ஜோசியக்காரங்களால தான் இந்த இந்திய குடும்பங்கள் கெட்டு போகுதுன்றதையும் சொன்னதும். அதே மாதிரி நாயகனுக்கு
பரிகாரம் தோஷம் அப்படிலாம் வந்து சுத்தினாலும் கூட ரியாலிட்டியை புரிஞ்சு வெளிப்படுத்தின இடத்துலையும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பட் அந்த அவுடோர் ஷாட்ஸ்லாம் நல்லா இருந்தது. தனுஷ்கோடி, திருவண்ணாமலை, ராமேஸ்வரம் அப்படின்னு போயிட்டு வந்ததும் நல்லா இருந்தது. படத்தோட டைட்டில் வந்து தலைவன் வச்சுக்கிறது பதில் மதுரை பரோட்டா புராணம்னு வச்சிருக்கலாம், இல்லை காட்டு கத்தல்னு வச்சிருக்கலாம். இதுதான் வந்து படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்மளால் உட்காரவே முடியல. இந்த படத்தோட கிளைமேக்ஸை ஏன் நம்ம வந்து கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது ஒன்று தான் ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்குது. அதே நேரத்தில் யோகி பாபுடைய பஞ்ச் லைன் படத்தை காப்பாற்றுது. இல்லைனா இந்த படம் வந்து நிஜமாவே உட்காரவே முடியாது. எனக்கு 2 பக்கமுமே வந்து லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. லெஃப்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அமைதியாக பார்த்தாங்க. பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சின்ன பொண்ணு, அவங்க கல்யாணத்துக்கு இல்லை காதலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து ரசித்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் தேட்டரும் நிறைய சிரித்து கொண்டாடுறாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் நம்மளுக்கு இந்த படம் வந்து காட்டுக்கத்தலின் காரணமாகவும் அந்யோன்யத்தையும் காதலியுமே வந்து வலுவாக சொல்லாதனால எனக்கு இந்த படம் வந்து பெருசாக செட் ஆகலை அப்படின்றதான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். ரைட், வாட் இஸ் த கன்க்ளூஷன்? படத்தோட கிளைமேக்ஸ் தான் வந்து படத்தை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றுது. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அந்த காட்டுக்கத்தலை வந்து பொறுத்துக்கிட்டு வந்ததுக்கு காரணம் அந்த கிளைமேக்ஸ் தான். ஓரளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இது வந்து சாதாரண ஃபேமிலி கிடையாது, இவங்க சாதாரண ஆளுங்க இல்லை அப்படின்ட்டு யோகி பாபு முடிக்கிற பஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது. ரியாலிட்டியும் வந்து அங்கங்கே பேசிச்சு. ஆனாலும் கூட காட்டுக்கத்தலாகவும் அந்யோன்யம் வந்து பார்க்குறதுக்கு வந்து எரிச்சலானது இதுவே தான் முதல் முறை. சரி, கிளைமேக்ஸ் ஓகே தான் இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்லலாம் வந்து உட்கார முடியலன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே, ஜாக்கி சினிமாஸோடைய பரிந்துரை என்ன? தலைவன் வந்து ஒரு ஆவரேஜான ஃபிலிம். ஆனால் பிஎன்சியில் இந்த படம் வந்து கொண்டாடப்படுன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா தியேட்டர் வந்து ஃபுல்லாக ரசிக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படம் முடிஞ்சு வெளியே வரும்பொழுது நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா, அந்த படம் வந்து ஹாப்பியாக வந்தீங்கன்னா அந்த படம் ஜெயிச்சிடும். அந்த மாதிரியான விஷயத்த பாண்டியராஜன் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆனால் இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு வலுவான காரணங்களோடு இருந்தால் இன்னும் கொண்டாடப்பட்டிருக்கும் இந்த படம் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்கள் பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.